ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சபரிமலை யாத்திரையோட 2வது நாள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு மாவட்டம்ல இருக்க பவானி நகரம்ல அமைஞ்சுள்ள நமது பவானி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் படுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குளிச்சு கிழிச்சு கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தோம், கூட்டம் காலியாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி சுற்றி குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, 10வது 12வது எடுக்கிற மாதிரி. சரி, அவையிலெல்லாம் பார்த்துட்டு அந்த நதியை பார்த்தோம். நதியை பார்த்துட்டு சாமி கும்பிட போனோம். முதல்ல வந்து சிவபெருமானை பார்த்தோம், நல்ல தரிசனம். அதுக்கப்புறம் அம்பாளை பார்த்தோம், அம்பாளும் நல்ல தரிசனம். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். சரி, கோயிலையும் ஒரு தடவை சுற்றி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கோயிலை சுற்றி ஒரு தடவை பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். வந்தோடனே செல்ஃபிஸ்லாம் எடுக்கணுமே, கோயிலுக்கு வந்ததுக்கு ஞாபகமா அப்படி சொல்லிட்டு என் குரூப்பில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கோபுரத்தை வந்து ஃபோட்டோ, ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்றது அடையாளமே அந்த கோபுரம் தானே. சரி, அதை எடுத்துகிட்டு நான் அப்புறம் என் கூட இருந்த ஒரு 3 சாமிங்க எல்லாம் சேர்ந்து பிரசாதம் வாங்கலான்னு போனோம். ஃபுல்லாக இனிப்பு ஐட்டம் தான். அந்த லட்டு, அப்புறம் இந்த ரொம்ப இனிப்பு அதிரசம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லட்டும் சக்கரை பொங்கலும் வாங்கினோம். லட்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் பொங்கல் சுமார் தான். சரி, சாமி பிரசாதம்னு சொல்லி விற்கிறாங்களே, சரி நம்மளும் சாமி பிரசாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனோம். என்னடா வாங்கினேன்னு கேட்டாங்கன்னா, லட்டு வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லாமே. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாத எல்லாருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் எந்தெந்த 90s கிட்ஸ்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ, இங்கே வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்றதை வேண்டிக்கோங்க. அடுத்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. கட்டன் சாயா குடிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் கிடைக்கல. பால் டீ தான். இவர் தான் எங்கள் டிரைவரு. நானும் எங்கள் டிரைவர் மட்டும் டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஏன்னா கேரளாக்குள்ளே போனால் நாங்கள் சாப்பிட மாட்டேன். அதனால் நானும் டிரைவரும் டீ குடிச்சிட்டு இந்த நேந்திர வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டேன். இந்த அன்னதானம் தான், இதுக்கு தான் சாமிங்கெலாம் போயிருக்காங்க. நான் இந்த வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேங்க. சரியான டேஸ்ட்டு. அது என்னமோ தெரில, காய் மாதிரியும் இல்லை, பழம் மாதிரியும் இல்லை, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கேரளாவில் நாங்கள் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்த கோயில் நம்ம குருவாயூரப்பன் கோயிலுக்கு தான். இந்த கோயில் வந்து கேரளாவில் சரியான ஃபேமஸ்ஸு. நம்ம சபரிமலைக்கு வந்து இந்த பக்கம் சவுத் சைடில் இருக்க நிறைய பேர் தான் வருவாங்க. ஆனால் வந்து குருவாயூரப்பன் கோயிலுக்கு வந்து நார்த் சைடில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது வந்து கிருஷ்ணர் கோயில். கிருஷ்ணர் வந்து இங்கே தான் இருக்கிறதுலே, இந்தியாவிலே கிருஷ்ணர் இங்கே மட்டும் தான் குழந்தை வடிவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யோ, அது எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் இந்த கோயில் வந்து கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இருக்குது. அதனால் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வச்சுருப்பாங்க. செம்ம நீட்டாக க்ளீன் அண்ட் கிளியராக இருந்துச்சு. 2 சைடும் நான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தேன். செம்ம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இந்த கிருஷ்ணரோட ஃபோட்டோ. நீங்கள் பாருங்களேன், நான் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டே போனேன், என்னடா கண்ணு திறந்து மூடுது அப்படின்னு நினச்சேன். உண்மையா பொய்யா, நமக்கு தான் பிரம்மையான்னு சொல்லிட்டு திருப்பி வந்தால் அந்த கண்ணை திறக்குது பாருங்களேன். திருப்பி இப்படியே க்ளோஸ் பண்ணி வந்தேன். பார்த்தா அது கண்ணை திறக்குது. ஓ, இது அந்த 3D எஃபெக்ட் போல். நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி வந்தாங்க. 2 சைடும் வீடியோ எடுத்தேன். ஆம்பளை பசங்கள ஒருத்தனும் மதிக்கிறதே இல்லை. ஃபுல்லாக பொம்பளை பொண்ணுகளுக்கான ஆகிட்டு தான் இருக்குது. அதுமாரி வீடு டெக்கரேஷன் பண்ணுறது, வீட்டு டெக்கரேஷன் பண்ணுறது, பொண்ணுகளுக்கான காஸ்மெட்டிக்ஸு, அந்த சாண்டில் கலரில் சாரீஸு, அந்த கம்மல், அது இது லொட்டு லொஸ்க்குன்னு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் அது பாருங்கள், லைட் அடி பல ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. அது தங்கமா இல்லை அந்த ஒரு மாதிரி தங்கம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அந்த பொருளான்னு தெரில. ஆனால் எல்லாமே குவாலிட்டி தான். ஒரு சில விஷயம் கண்ணை உறுத்துச்சு. சாமியை சரணமையப்பான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பக்கமும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நம்ம குருவாயூரப்பனோட என்ட்ரன்ஸ். சரிங்களா, உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். ஆனால் உள்ளே இருக்க இந்த 2 கடை இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம். அது கிட்ட வந்துட்டோம். உள்ளே போக முடியலங்க, சரியான கூட்டம். ஐயப்ப சாமிகளும் தனி லைன் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் கூட வந்த சாமிகள்லாம் அதான் சொல்லுவாங்களே, வெத்தலையிலேருந்து பித்தளை எடுக்கிறாங்களா அந்த மாதிரியான குரூப்பு. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த வழியாக போனால் நம்மளால் வந்து சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க நல்லா தெரிஞ்சனால, அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓரளவுக்கு எப்படி சொல்லணும்னா, மற்ற லைனில் வந்து பார்க்குறது இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது எதுக்கு, சாமியை பார்க்க தானே. சாமியை கரெக்டாக காட்டினாங்க, பார்த்தோம். சரியான ஹாப்பி. கண்டிப்பாக வந்து சாமியை பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டோம். வெளியே வந்தோன்னே ஒரே சந்தோஷம். சரி, நடந்துகிட்டே வீடியோ எடுக்கலாம். ஏன்னா உள்ள முக்கியமான இடத்துல எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு, கேரளா வந்தாலே நமக்கு லாட்ரி சீட்டு தான். லாட்ரி சீட்டு வாங்கினாங்க. கண்டிப்பாக எனக்கே தெரியும் அடிக்காதுன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கேரளாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த லாட்ரி சீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அடிக்குதோ அடிக்கலையோ, 1க்கு 3 வாங்கினேன்.
சரி அடிக்குது அடிக்கல. நமக்கு வாங்கி பார்ப்போம். கேரளால வந்தா நம்ம இத எடுத்த மாரி இருக்கும்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்ட வாங்கிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு